தேவதைகளோடு மாடன் புறப்படுகிற நேரம் சரி இசைக்கு அம்மாவோடும் மலைவேஷக்காரரோடும் சிவன் அணைந்த பெருமாள் அப்படின்னா சிவன் அணைந்த பெருமாளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். யார் இந்த சிவனைந்த பெருமாள்? யாரைய? சிவன் அணைந்த பெருமாள். ஆமா, சிவபெருமானோடு ஒன்றியவன். சிவபெருமானோடு ஒன்றியதால சிவன் அணைந்த சிவனோடு அணைச்சுக்கிட்டான். ஆமா, அந்த பெருமாளும் கூட வருகிறாள். சரி, பிரம்மசக்தி கூட வருகிறாள். ஆமா, காளி பெரும்பலை எங்கு வருகிறான்? காக்காட்சி மலை கடந்து புறப்படுகிறார். சரி, அவன் எந்த பாதை வருகிறார்? அவன் ஆரிய நாடு வருவானா? ஆரிய நாடு வருவானா? ஆரிய காக்காட்சி மலை கடந்து புறப்பட்டு வருகிறான். கொட்டாரை கரை நோக்கி வருகின்ற போது சரி காளி பெரும்பலையன் முன்னடக்கும் போது மாடன் பின்னடந்து வருகிறான் காவல் கொண்டு. அப்பா அம்மையார இசையம்மையோடும் அம்மையோடும் பலவேஷக்காரனோடும் சரிய ஆரியபட்டன் ஆரியபட்டத்தி. சரி, இது ஆரிய நாட்டுல நடந்த சம்பவம் மட்டும் கதை. ஓஹோ, எந்த இடம்? ஆரிய நாடு. ஆரிய நாடு ஆரிய நாட்டுல தான் இந்த பட்டன்மார்களுடைய நடந்த கதை. சரி, இவன் அங்கிருந்து ஆரிய நாடுல வரும்போது ஆரிய பட்டனும் ஆரிய பட்டத்தையும் பின்னால கடந்து வருகிறாள். சரி, இவன் எங்கும் புறப்பட்டு போறாள். பரிவார தேவதைகளோடு எங்கு வருகிறாள்? எங்கு வருகின்றாள்? குட்டார கரையதில பாராறு புலையருமா மலையை விட்டு காளி பெரும்பலையும் பரிவார தேவதைகள். சரி, பரிவார தேவதையோடு எங்க வருகிறார்? கொட்டார கரை. சரி, மகாராஜா ராமராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமா, கொட்டார வம்சத்தில் வந்த சரி இஷிகியா பிள்ளையும் மாடம்பி பிள்ளையும் மாடம்பி பிள்ளை வீட்டுக்குள்ள வருகிறார் காளி பெரும்பலையன். சரி, வந்து புலையனானவை இருக்கிறான். என்ன என்ன வீதி என்ன மாயம்? காளி பெருமலை வந்திருக்கிறானே. ஆமா, இன்று அந்த இசைக்கியாவிலையும் மாடம்பி விலை நினைக்கும் போது என்ன செய்கிறார்? புலையின் தன்னுடைய கையில் அருவாய் கொண்டு எப்படி வெட்டுகிறார்? தலையை தன்னை துண்டிட்டுவார். தலையை தன்னை துண்டிட்டுவார். காளியல்ல
ஐயா புலையர்களுக்கெல்லாம் புலைய நினைக்கிறா. சரி, வீட்டுக்குள்ள புலைய வர்றா. ஆமா, காளி பெருமுலையனுடைய பாதைகளோடும் தன்னுடைய மாரசுவாமி சங்கியம்மா. சரி, பலவேஷக்காரன். ஆமா, சிவன் அடைந்த பெருமாள் பிரம்மசக்தி. அப்போயோடு ஆரியபட்டன் ஆரியபட்டத்தோடு சரி காளி பெருமுலையில் வந்து நிற்கிறான். ஓஹோ, நேரா பார்க்கிறாள். யாரு? சங்கியாவிலையும் மாணவி பார்க்கிறாள். என்னத்துக்கு அப்பா புலைய வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே என்ன காரணம் தெரியலையே. வீர வாழ் கொண்டு வீர வாழ் கொண்டு தன்னுடைய வீர வாழ் கொண்டு வீசுகிறார். சரி, வீர வாழ் கொண்டு வீசும் பொழுது சங்கியாவில எப்படி வருகிறாய்? எப்படி நேராக வீர வாழ் கொண்டு வீசுகிறான். இப்படி வீசுகிறான். எப்படிய விதியது முடிந்ததம்மா, செல்வத்தோடு வாழ்ந்தவளே. அம்மா, புலையனவள் துண்டித்து விட்டார். புலையரோடு வாழ்ந்தவளே, அந்த புலையன் கொன்றா கொன்றா கொன்றாள். செல்வத்தோடு சிறப்பாக வாழ்ந்தவர். சரி, காளி பெருமுறையே வீர வாளை கொண்டு ஆமா இசக்கியா விளையும். சரி, மாணவி என்று சொல்லக்கூடிய அண்ணன் தங்கைகளை தலையை துண்டாக வெட்டுகிறார். சரிய உடனே அவர்கள் புலையினத்தில் கேட்கிற, ஐயா நாங்க எந்த ஒரு குறையும் பண்ணலையே, எங்களை ஏன் தலையை துண்டுற? என்ன காரணம்? நாங்க செல்வ சிறப்போட வாழ்ந்துட்டு இருந்தோம். உடனே காளி பெரும்புலை என்ன சொல்லுகிறார்? என்னங்க, எங்களோடு புறப்படுவாய், எங்களோடு காளி பெரும்புலையில் புலையரானவள் நேராக எங்களோடு வாருங்கள் என்று புலையை அழைக்கிறார். சரி, இசக்கியா பிள்ளையும் மாடம்பி பிள்ளை வாருங்கள் எங்களோடு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன யார் வருகிறார்? பாருங்கள், யாரு? வாராணி ஈசாரோ ஆதாரி ஒத்து வாராணி, வாராணி ஈசாரோ ஆதாரி ஒத்து வாராணி ஈசனுமாய் உடனே ஓடி வாராயா, வாராணி ஈசனுமாய் ஆதாரி ஒத்து வாராயா, இதுகளை செய்துடுமா இதனோ வாராயா, இதுகளை செய்துடுமாய் இதனோ வாராயா, இதுகளை செய்துடுமா இதனோ வாராயா, இதுகளை செய்துடுமா இதனோ வாராயா.
வருகிறார். யாரப்பா? ஈனன் என்று சொல்லக்கூடிய சரி புலையரோடு சண்டை இடுகிறான் ஈனன். ஆமா எப்பா என்னுடைய எஜமான கொண்டுட்டீல. ஆமா என்னப்பா நான் விடமாட்டேன் என்று ஈனன் இப்படி வருகிறானே. எப்படி ஆங்காரமாக ஈனன் வருகிறார் அந்த இடத்துல. ஆமா கண்டிப்பா அவன் இப்படி வருகிறான். எப்படி அவன் இந்து மணி வல்லையம்மா வல்லையம்மா ஐந்து மணி வல்லையம்மா விஜருவாய் தனது இந்த எஜமானை கொன்றுவிட்ட என்று தெரிஞ்ச உடனே சரி இந்த ஈனை எப்படி வருகிறா? எப்படி 5 மணி வல்லையும் தான் எடுத்துக்கொண்டு ஆமா ரூபாய் தான் எடுத்துக்கொண்டு சரியா ரூபாய் விட்டுக்கொண்டு தான் எடுத்துக்கொண்டு சரி அழகுடைய ஈனன் அங்கு வருகிறார். ஆமா யாரப்பா? ஈனவாளன் வருகின்ற ஈனன் நேராக வந்து காளி பெரும் புலையன் இடத்துல சரி சண்டை இடுகிற போது புலைய விடுவானா? விடமாட்டான். மந்திரவாதி இல்லவா? கண்டிப்பா விடுவானா? விடமாட்டான். அவருடைய தலையும் துண்டிக்கப்படுகிறது. ஓஹோ என்னாச்சு? தலை துண்டிக்கப்பட்டது. தலை துண்டிக்கப்பட்ட உடனே பாருங்கள் இந்த காளி பெரும் புலையனோடு இப்படி புறப்படுகிறாள். எப்படி புலையனானவன் பூஜை கொடுக்கிறார். ஓஹோ பரிவார தேவதைகளை வைத்து பூஜை கொடுக்கிறார். ஆமா எப்படி பூஜை கொடுக்கிறார்? எப்படி இசைக்கியா விளையும் மாணவி என்ற அண்ணனும் தங்கையும் நிறுத்தி நிலையமிட்டு கொட்டாரகரையில் நிலையமிட்டு சரி பூஜை எதை நான் கொடுத்து கொடுக்கிறார். பூஜை நான் கொடுத்து கொண்டு கொண்டு இப்படி புறப்படுகிறாய். மலையாள தேசமிட்டு அழகுடனே புறப்படுவாய். மலையாள நாடு விட்டு அழகுடனே புறப்படுவாய். பிள்ளையோடு தங்கையுமாய் அழகுகளை ஒட்டுவாராள் ஆரிய பட்டருமா நேராக
இடையில் உள்ள நாடு விட்டு மலையாள சீமை என்று சொல்லக்கூடிய நாடு காளி பெருமலையனுடைய கட்டுக்குள்ளே அடங்கினார்கள். இவர்கள் சிறப்பு பூஜை கொடுத்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறாய். ஒவ்வொரு இடமாக சரி குட்டார கரை தனை கடந்து அண்ணனும் தங்கையுமாக அழகுடனே நடக்க சரிங்க. அண்ணனும் தங்கையுமாக அழகுடனே நடந்து வருகின்ற நேரத்தில் சரி சிவனோடு அணைந்தவன் சிவன் அணைந்த பெருமாள் அம்மா பிரம்மசக்தி அம்மையோடு காவலுக்கு மாடனோடு இசைக்கியோடு பரிவார தேவதைகளோடு அங்கிருந்து ஒட்டார கரை கடந்து கொண்டு அம்மா புறப்பட்டு ஆரிய நாடு தலையெழுந்து சரி ஒவ்வொரு இடமாக புலையன் வரும்போது பின்தொடர்ந்து வருகிறது இந்த வாதிகள் எல்லாம். அம்மா இங்கு வருகிறது பாருங்க வெள்ளநட ஊரடியில புலையனவன் வந்தே ஒவ்வொரு இடமாக கடந்து வருகிறாய். காளி பெரும்பலைய முன்ன நடக்க அவன் பாரிவார தேவதைகளோடு எங்கு வருகிறாள் வெள்ள நடை என்று சொல்லக்கூடிய இடம். நம்ம அடுத்து இருக்கிறோம். ஆமா எங்க இருக்கு? ஆரியநாட்டுல இருந்து 7 கிலோமீட்டர். ஓ வெள்ள நடையிலே வந்து முறையனானவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரி பரிவார தேவதைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆமா யார் வருகிறார் பார்த்தீங்களா? யாரைய இந்த விதமாக வருகிறாள். எப்படி வருகிறாள் பாருங்க. இந்த விதமாக யார் வெள்ளக்காரன் எப்படி வருகிறாள்? எப்படி அவன் இந்த வழியாக வருகிறான். கொல்லம் நல்ல பாதை வழி வெள்ளக்கார நல்ல குதிரையில நல்ல குதிரையில நேராக எப்படி வருகிறார்? கொல்லம் என்று சொல்லக்கூடிய நகரம் மலையாள நாடு. என்னப்பா மலையாள தேசம். மலையாள தேசத்துல கொல்லம். கொல்லத்துல யார் வருகிறாள்? யாரைய? இந்த வெள்ளக்காரன் வருகிறார். ஓஹோ யாரப்பா? வெள்ளைக்காரன்.
வெள்ள நல்ல குதிரையிலே வெள்ளக்காரன் புறப்பட்டு ஊர் சுத்தி பார்க்க அந்த வெள்ளக்காரன் ஏகி வருகிறார். சரி, கொல்லம் நாடு விட்டு ஒவ்வொரு இடமாக கிடந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக கிடந்து கொண்டு நேராக அந்த வெள்ளைக்காரன் இப்படி வருகிறாள். எப்படி? வெள்ளை குதிரையில ஏறி புறப்படுகிறான் வெள்ளைக்காரன். சரி, கொல்லம் பதினரை கடந்து வருகிறான் மலையாள சீமை விட்டு. ஆமா, அவன் எந்த பாதை வருகிறான்? எப்படி? நேராக அங்கிருந்து புறப்பட்டு இப்படி வருகிறாய். எப்படி? இடையில் உள்ள நாடு விட்டு அந்த வெள்ளக்காரன் இப்படி வருகிறான். அவன் காட்டு நல்ல பாதை கடந்து அழகுடைய வெள்ளக்காரன் அழகுடைய நடந்து வெள்ளக்காரன் குதிரையில ஏறி சரி புறப்பட்டு வருகிறான். வெள்ளக்காரன் அங்கிருந்து பார்த்து வந்தான். ஆமா, அவன் இந்த பாதையிலெல்லாம் வருகிறாள். உள்ளங்குசிதான் கடந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக விட்டு வெள்ளக்காரன் வெள்ள குதிரையிலே ஏறி வருகிறான். ஏறி வரும் பொழுது எங்க வருகிறான் பார்த்தீங்களா? எங்க நாடான நாடு விட்டு நாடான பேரும் விட்டு நேராக எங்கு வருகிறார்? எங்கு ஆற்றிங்கள் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தை விட்டு சரி அங்கிருந்து புறப்படுகிறார். இந்த பாதை போக வேண்டும் என்று அவன் குலசேர பாதை புறப்படுவாய் விளையாடி வாழாடி வெள்ளை பந்தரை தாயே வெள்ளக்காரன் தன் குதிரையில மலையாள நாடை சுற்றி வருகிறார். சரி, எங்க வர்றான் பார்த்தீங்களா? எங்க நெடுமங்காடு என்று சொல்லக்கூடிய நன்னகரம் விட்டு அங்கிருந்து புறப்பட்டு காட்டாகனை வந்து சரி ஆரிய நாடு பாலை விட்டு பாதை விட்டு ஆரிய நாடு பாலம் தனை கடந்து கொண்டு ஆமா நேராக எங்கு வருகிறார்? வெள்ள நடை என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்து அடைந்தார் வெள்ளக்காரன். வெள்ள நடையில என்ன நடக்கிறது பாருங்க. அங்கு பூஜை கொண்டு கொண்டிருக்கிறாய். சரி, யாரெல்லாம் பூஜை கொண்டிருக்கிறாய்? யாரெல்லாம் பார்ப்போம். அங்க அழகான பூஜை கொண்டு கொண்டிருக்கிறார். சரி, வெள்ளை நடை என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே யார் பூஜை கொண்டிருக்கிறாய்? இசைக்கிய பிள்ளையோடு அழகு பூஜை கொண்டிடுவாய். இசைக்கிய பிள்ளையோடு
சரி, வெள்ளக்காரன் பார்க்கிறான், இவர்கள் எல்லாம் மூச்சு கொண்டு கொண்டிருக்கிறார். என்ன வீதி என்ன மாயம் என்று வெள்ளைக்காரன் என்ன செய்கிறார்? என்ன கோபம் கொள்ளுகிறான் வெள்ளைக்காரன். சரி, விடுவானா? விடமாட்டாங்க. வெள்ளைக்காரன் கோபம் கொண்டு என்ன செய்கிறாய்? யாரடா இந்த பூஜை கொடுக்கிறாய்? சரி, எனக்கு தெரியாம பூஜை நடக்குதுப்பா, இதுல யாருக்கு யாரு என்று சொல்லுவதற்கு யார் வருகிறாயே? அங்கு யார் வருகிறாள்? காளி குருமுறையும் மந்திரத்தால கெட்டி வைத்திருக்கிறார். கண்டிப்பா மந்திரத்தால் கெட்டி வைக்கவில்லை, ஏவி விடுகிறார். யார் வர்றாள்? யாரு? அங்கு எப்படி வருகிறாள்? இசக்கியா பிள்ளையோட, இசக்கியா பிள்ளையோடு, இசக்கியா பிள்ளையோடு, இசக்கியா பிள்ளையோடு மாடவி அடிவாராயே, மாடவி அடிவாராய், அண்ணனுமாய் தங்கையுமாய், அண்ணனுமாய் தங்கையுமாய், அண்ணனுமாய் தங்கையுமாய், இடமட நவராக, இடமட நவராக, இடக்காரம் ஆடாடி போடுவாரா, அம்மையாரை செட்டியோடு ஆடல்ல சுவாமியோடு ஆடாடி இந்த வெள்ளக்காரன் வந்து சத்தமிடுகிற போது குல தெய்வங்கள் எல்லாம் குலவை சட்டம் போடுகிறது. சரி, காளி பெரும்பலையம் பார்க்கிறான். வெள்ளக்காரா, எவனுடைய கோட்டையிலே சத்தம் போடுற? என் கோட்டையிலே அப்பா சத்தம் போடுற? சரி, இன்று